தமிழகத்தில் எந்த மூலையில் பார்த்தாலும் வடமாநில தொழிலாளிகளை இப்போது காண முடிகிறது. உணவகங்கள் துவங்கி ஆடையகங்கள் என எல்லா நிறுவனங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் வடமாநிலத்தவர்கள் பல்லாயிரம் மைல் கடந்து தமிழகத்தில் வேலைக்காக குவிகிறார்கள். ஒரிசாவின் எல்லைகளிலிருந்தும் இன்னும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ரயில் வண்டிகளில் சாறை சாறையாக தமிழகம் நோக்கி படையெடுக்கும் இவர்களின் கதைதான் என்ன? இந்தியை ஒரே மொழியாக நாடு முழுக்க பரப்புவது பற்றி இவர்களுடைய பார்வை என்ன? தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு பறிபோவதை பற்றி என்னதான் சொல்கிறார்கள் இவர்கள்? நமது டிஎன் மீடியா 24 சேனல் இவர்களிடம் நடத்திய பிரத்யேக கருத்து கேட்பை தான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறோம். கேள்விகளை கேட்டு நாம் செல்கையில் பேச மறுத்த பலருக்கு மத்தியில் நம்மிடையே கலந்துரையாடிய சிலரது கருத்துக்கள் இதோ. டிஎன் மீடியா 24ஓடு இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேர் என்னங்கண்ணா? எம்டி சாந்த். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பிஹார். பீகார். இப்போ பீகார்ல இருந்து நிறைய மக்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல, அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நமக்கு அங்கே கிடைக்குதுன்னா வேலை அங்கே கிடைக்காது. அங்கே வேலை ஜாஸ்தி, காசு கம்மியாக கிடைக்கும். நமக்கு எங்கே அந்த மாதிரி வேலை கம்மியாக கிடைக்கிது, டிப்டி கம்மியாக கிடைக்கிது, காசு அதிகமாக கிடைக்கிது. அதனாலே நான் எங்கே வரேன் சென்னைக்கு. இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வர்றதுக்கு அதான் காரணம்ங்கிறீங்க? ஆமாம். இப்போது நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களா இல்லை உங்கள் ஊரில் என்ன மொழி பேசுவீங்க? நம்ம ஹிந்தி லாங்குவேஜ் தான், முழுக்க ஹிந்தி தான். ஹிந்தி தான். இப்போ ஹிந்தி எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமாம், ஆல் இண்டியா ஹிந்தி தானே, ஹிந்தி கற்றுக்கணும். இங்கே தமிழ்நாடுல மட்டும்தான் தமிழ் லாங்குவேஜ், ஆல் இண்டியா ஹிந்தி தான், ஹிந்தி கண்டிப்பாக கற்றுக்கணும். இப்போ இங்கிலீஷ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் கற்றுக்கலாம்ல? ஆமாம், இங்கிலீஷ் ஆல் இண்டியா இங்கிலீஷ் தான், எல்லா ஊர்லேயும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ ஹிந்தி இப்போ தமிழ் ஆளுங்கள்ட்ட கேட்குறப்ப நாங்கள் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும், நாங்கள் இங்கிலீஷே கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அப்படி நினச்சிக்கூடாது. ஹிந்தி எல்லா ஆளுக்கும் தெரியும், படித்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியும், படிக்கலைன்னா அவருக்கு ஹிந்தி தெரியும். அதுக்கு ஹிந்தி தேவை. இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். அங்கே எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிது, இங்கே எவ்வளோ சம்பளம் கிடைக்கிது? அங்கே 8 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு. இங்கே 15,000 13,000 அந்த மாதிரி கிடைக்கும் காசு. இதுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் வேலை ஒன்று தான். ஆமாம், வேலை ஒன்று தான். இங்கே எப்படி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா தமிழ்நாடு? ஆமாம், நல்லா பிடிச்சிருக்கு தமிழ்நாடு. ஏன், எதனால்? தமிழ்நாடு சிட்டி நல்லா தான், நம்ம ஊரோட சிட்டி அந்த நல்லா தான். சென்னை சிட்டி நல்லா? ஆமாம், நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா இங்கே இருக்குதுன்னா ஆள் ஹாப்பியாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, அதுக்கு தான். இப்போ எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 2 வருஷம் ஆயிடுச்சு சார். 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா, இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, கவுண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ் ஆளுங்களுக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள்லாம் வந்ததுனால அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி ஏதாவது நினைக்கிறீங்களா? அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை சார், அப்படி ஒன்றும் இல்லை. நமக்கு அங்கே வேலை கிடைக்கும், நம்ம எங்கே அதுக்கு வர, அங்கே வேலை கிடைக்கும், அங்கே காசு கம்மி தான், அதனால் எங்கே வர. அங்கே நம்ம ஊரில் காசு கொடுத்த காசுனா அப்படி ஊரில் அம்மா இருக்கல அப்பா இருக்கல அப்படி வேஸ்ட் ஆயிரும், ஃப்ரெண்ட் கூட வேஸ்ட் ஆயிரும். இங்கே நம்ம வேலை பார்த்தோன்னா இது பாருங்கள், நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் இருக்குது, காசு சேஃப்டியாக இருக்கும். அதனால அங்கேருந்து எங்கே வர அவர் சொல்கிறீங்க, நீங்கள் வேலை கிடைக்க மாட்டேது அவருக்கு, அதெல்லாம் பார்த்து ஒன்று தெரியாது. உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றீங்க. ஆமாம், எனக்கு வயிறு நிறையுது அப்படிதானே? அது சொல்ல முடியாது ஜி. உங்கள் பேர் என்னங்கண்ணா? இஸ்தியாக் கான். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? பீகார். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க சென்னையில்? 5 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை, எதுக்காக அங்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும் இல்லையா, அவ்வளோ தூரம் பயணப்பட்டு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க? இல்லை, அங்கே வேலை இல்லை, அங்கே வேலை இருக்க சரி. அப்புறம் கல் மண் இதே மாதிரி வேலை இருக்குது. அப்புறம் இதை வயல் இருக்க, அதில் வேலை இருக்கு. எங்கள் ஊரில் காய்கறி அரிசி இதே மாதிரி எல்லாம் இருக்கும். அப்புறம் அங்கே சம்பளம் கம்மியாக தருவீங்களா? சம்பளம் ஜாஸ்தி இல்லை அங்கே. அங்கே 8,000 7,000 3,000 இதே மாதிரி வருது. நிறைய சம்பளம் இல்லை. எங்கள் தமிழ்நாடுல வரோம், அங்கே தமிழ் ஆள்
எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நான் 5 வருஷம்ல இருக்கேங்க. 5 வருஷம்ல சின்ன வயசு தாடி கிடி எல்லாம் இல்லை, அதில் நான் வந்துச்சு. அப்புறம் நிறைய ஆள் வரும், அண்ணா மாதிரி பேசுகிறா, அக்கா மாதிரி பேசுகிறா, அதில் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி, அதுக்கு நல்லாயிருக்கும். தமிழ்நாடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நான் வேறு டெல்லி மும்பை எதுவுமே போகல, ஃபஸ்ட்டு டைம் எங்கே வருது. அப்புறம் இங்கே நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைடு கொஞ்சம் ஃபேக்ட்ரி இல்லை, வேல் இல்லை, ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல் இல்லை. எனக்கு என்னென்ன தெரியும், இதை எங்கே வருது, எங்கள் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக தருவீங்களா, இதுக்கு வருது. இப்போ இந்த ஹிந்தி பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று ஓடிட்டு இருக்கு இல்லையா? இப்போ வந்து இப்போ இங்க உங்க ஊர்ல எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்களா? சார் எல்லாம். உங்க ஊருக்குன்னு ஒரு மொழி இருக்கும்ல? மோடி இருக்காங்க. என்ன மொழி, என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? அது எங்களுக்கு லாங்குவேஜ் போஜ்புரி. போஜ்புரி? ஆமாம். எவ்வளோ பேர் பேசுவாங்க அங்கே? நிறைய பேர். அங்கே யூபி, பீகார், உத்தராகண்ட் கொஞ்சம், நேபாள் கொஞ்சம், அப்புறம் ஜார்க்கண்ட், இது போஜ்புரி லாங்குவேஜ். இப்போ இந்தியா முழுக்க நிறைய மொழி பேசுறாங்க. இப்போ நான் தமிழ் பேசுறேன், நீங்க போஜ்புரி பேசுறீங்க. சரி. இப்படி எல்லாம் இப்போ நிறைய மொழி இருக்கப்ப ஹிந்தி மட்டுமே ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஹிந்தி படிச்சிருந்தா எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்கும், ஹிந்தி படிச்சா எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இல்லை சார், அது மாதிரி இல்லை. ஹிந்தி எல்லா ஆளுக்கு வரோன்னா அப்புறம் நல்லாயிருக்கும். தமிழ் இருக்கு, எங்களுக்கு ஹிந்தி இருக்கு, போஜ்புரி இருக்கு, அது பாஷா கிடையாது, மனுஷன் நல்லா இருக்கும்னா. அப்புறம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. தமிழ் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஃபுல்லாக தெரியாது, கொஞ்சம் தெரியும். நல்லா பேசுறீங்க. இல்லை, அப்புறம் இங்கே பாரு, ஹிந்தி எல்லா ஆளுக்கு வேணும். எதனால ஹிந்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது அப்புறம் எனக்கு தெரியாது. ஆனா ஹிந்தி எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு. ஆமாம். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியாக இருக்கும், ஏன்னா நீங்க பேசுறது வாங்குறது. இங்க இப்ப தமிழ்லாம் பேசுறாங்க இல்லையா, இங்க தமிழை தவிர்த்து பெருசா யாரும் வந்து வேற மொழி பேசுறது இல்லை இல்லையா? அது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு வேலை பார்க்குறப்ப? இல்லை கஷ்டம் இல்லை. நீங்க கத்துக்கிறீங்க? ஆமாம், கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதை 5 வருஷம் வச்சு அதுக்கு கொஞ்சம் தெரியும், என்ன இருக்குன்னு. அப்புறம் இது பேர் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதுக்கு கஸ்டமர் வரோன்னா அப்புறம் நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். உங்கள் ஊரில் இருந்து எவ்வளோ பேர் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? நிறைய பேர் இருப்பாங்களா அங்கே, நான் கவுண்டிங் பண்ணவே இல்லை. அப்புறம் உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இங்கே இருக்காங்களா? இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்தீங்க இல்லையா, இங்கே வந்துட்டு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கா, உங்கள் லைஃப் மாறி இருக்கா? சார். எப்படி மாறி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, கொஞ்சம் லைஃப் மாறி இருக்கு. இப்போது ரொம்ப காஸ்ட்லி எல்லாம். 5-10 ஃபேமிலியில் 10 பேர் இருக்காங்களா, நான் ஒரே பேர். சம்பளம் வரும் எப்படியே கையில் போவோம். வீட்டில் 10 பேர் உக்காந்திங்களா, லேடி, அப்பா, அம்மா, பையன், தம்பி, அதுக்கு. அப்புறம் இப்போது காஸ்ட்லி எல்லாம், கேஸு, நிறைய கோதுமை, ஆயில் எல்லாமே காஸ்ட்லி இருக்குது, அதுக்கு பத்தாது சார். இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம் வெளியூர்காரங்க வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு வேலை போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை சார், இதே மாதிரி இல்லை சார். எங்களுக்கு எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்க காசி விஸ்வநாத், டெல்லி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்களா தமிழ் ஆள். எங்கள் காசி விஸ்வநாத்தில் நிறைய பேரை போவோம் டெய்லி. அந்த ட்ரெயினில் எங்களுக்கு ட்ரெயின் இருக்க, டெய்லி தமிழ் ஆள், மலையாளம் ஆள் நிறைய போவோம் எங்கள் ஊர் சைடில். அப்புறம் அங்கே ஹோட்டல் போட்டிங்களா, அது ஹோட்டலில் தமிழ் ஆளுக்கு ஹோட்டல் இருக்குது அங்கே காசி விஸ்வநாத்தில். அப்புறம் நான் இதே மாதிரி சொல்கிறீங்களா, நீ எதுக்கு வரோம், நீ இந்தியா எல்லா ஆளுங்க இந்தியாவில் தான் நான் இருக்கேன். நான் அதாவது நீங்கள் அங்கே போய் இப்போ வேலை பார்க்குறீங்க, நாங்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறோம், எல்லாம் ஒரு நாடு. சரி. சார். உங்கள் பேர் என்னங்க? தேகா. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நான் உத்தரப்பிரதேசில் வரேன், பனாரஸ் என் ஊர். எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? பனாரஸ் 2 வருஷம் இருக்குண்ணா. 2 வருஷம் இங்கே வந்து 2 வருஷம் இருக்கு. இப்போ அங்கே வந்து இதே மாதிரி எல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் இல்லையா? ஏன் வந்து சென்னை இவ்வளவு தூரம், ஏன் ஒரு வேலைக்காக இவ்வளவு தூரம் வர வேண்டியது இருக்கு? நமக்கு கஷ்டமாக இருக்குண்ணா, நல்ல வேலைக்கு வந்திருக்கு.
அங்க இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதனால தான் சென்னையில் வந்திருக்கேன் நான். இப்போ அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இருக்கு, லைஃப் ஸ்டைல் தான் மாறி இருக்கா? இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு. அது இந்த நமக்கு ஊர் வேறு, இது ஊர் வேறுண்ணே. நமக்கு அங்கே 10 ரூபா கிடைக்கும், இங்கே 20 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு வேலை இருக்குது. இப்போ செய்யற வேலை ஒன்று தான், ஆனால் கூலி இங்கே ஜாஸ்தின்றீங்க. கூலி சரி, வேலை நிறையா இருக்கும். வேலைன்னா நிறையா இருக்கும். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டில் வரும், எல்லாம் வராங்க, ஜாலியாக வேலை பார்த்து போயிட்டே இருக்கணும். யார்கிட்ட பேசக்கூடாது, சண்டை போயிடணும் கூடாது. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து தமிழுக்கு நல்லா பேசுகிறீங்களே, எப்படி கற்றுக்கிட்டீங்க? ரொம்ப நமக்கு பேசியிருக்கு, யார் பேசுகிறாங்க கரெக்டாக மைண்டில் வாங்கணும், அந்த மாதிரி பேசணும். கஸ்டமர்கிட்ட எல்லாம் தமிழில் தான் பேசுகிறீங்க? தமிழ் தான் பேசுவோம். தமிழில் பேசுவோம், ஹிந்திலன்னா ஹிந்தியில் பேசுவோம், ஹிந்தி பேசுவோம்னா ஹிந்தி பேசுவோம், ரெண்டுமே பேசுகிறோம். இப்போ உங்கள் ஊரில் வந்து என்ன பாஷை பேசுவீங்க? நமக்கு 2 லாங்குவேஜ் இருக்குண்ணா, போஜ்பூரி, ஹிந்தி இருக்குது. நீங்கள் போஜ்பூரி பேசுவீங்களா? பேசலாம் ஈஸியாக. இப்போ இங்கே தமிழில் வணக்கம்னு சொல்கிறாங்கல்ல, போஜ்பூரியில் எப்படி சொல்லுவீங்க? நமஸ்தே. அது ஹிந்தியில். போஜ்பூரியில் போஜ்பூரிலனா இன்னொன்று பாலாகி சொல்லுவார், பாலாக்குன்னு சொல்லுவாங்க வணக்கத்துக்கு. இப்போ வந்து இப்போ போஜ்பூரி இருக்கு, தேவநகரி இருக்கு, நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா? ஹிந்தி தான் எல்லாரும் படிக்கணும், ஹிந்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றாங்களே, அப்படி படிக்கணும்னா அது எழுதி கொடுப்பாரு, சொல்லி கொடுப்பாரு தான் படிப்பாரு, இல்லைன்னா கண்டிப்பாக வராது. இல்லை எல்லாரும் ஹிந்தி படிக்கணுமா உண்மையிலே? படிக்குவோம், கண்டிப்பாக படிப்போம். எதுக்கு படிக்கணும்? நமக்கு இல்லைன்னா சரி கரெக்டாக தமிழ் பேசுகிறாங்களா, ஏதோ வேறு ஆள்னா பிரச்சனை இருக்காங்க, அவங்க கேட்பாங்க ஜி அவங்க ஹிந்தி தெரியுமா, அவன்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஹிந்தி பேசணும் கண்டிப்பாக வரணும், அதனால அதே மாதிரி தான் பேசணும். இப்போது நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே வேலை பார்க்குறீங்க, இங்கே தமிழ் ஆளுங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நீங்கள்லாம் வந்ததுனால வேலை போயிடுச்சு, யாருக்கும் வேலை, தமிழ் ஆளுங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கிடைக்கணும்னா எல்லா கடை இருக்கு, ஒரு கடை கேட்க இல்லை, ஆள் இல்லை, ஆள் ஃபுல்லாகிடுச்சுன்னா அடுத்த கடை கேட்கணும், அடுத்த கடை வேலை இருக்கு இல்லைன்னா அவன்ட்டு பேசணும், பேசி கொடுப்பாரு வேலை. என்ன வேலை பார்க்குறீங்க, கரெக்டாக வேலை பார்க்கணும், அந்த மாதிரி சொல்லுவார். எத்தனை மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்க? மாதத்துக்கு மினிமம்னா ஏன் இன்ட்ரெஸ்ட்ண்ணா போயிட்டேன்னா 1 மாதம், ஒரு 2 வருஷம், அப்படி ஒரு 5 வருஷம், 5 மாதம், 4 மாதம், 9 மாதம் ஆயிரும். போயிட்டேன்னா வரும்போது 1 மாதம் 2 மாதம் கண்டிப்பாக வரும். உங்கள் பேர் என்னன்னா? ராம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பீகார்லேருந்து. எத்தனை வருஷமா சென்னையில் இருக்கீங்க? ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எதனால் அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்து இங்கே வேலை பார்க்குறதுக்காண்டி ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? அங்கேனா என்ன, நம்ம ஒரு விவசாயம் இல்லை, சிஎம் சரியில்லை, அதனால் நம்ம படிச்சுட்டே வேஸ்ட்டு தான். அதனால் எல்லாம் இங்கே ஊர்லேருந்து எல்லோரும் இங்கே தான் வராங்களா. இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்றீங்க? இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நம்ம வேலையை பார்த்துட்டேன், சம்பாதிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போகிறேன். கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு போயிடலாம், அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் அப்படி. அதே மாதிரி தான். இப்போது அங்கேயும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குண்ணா. சென்னை ஹை லெவலு, நம்ம பீகார்னா லோ, வெரி லோ புவர். இப்போது இந்த மாதிரி இங்கே வேலை பார்க்குறீங்க இல்லையா, இந்த மொழி ப்ராப்ளம் இருக்குல்ல, உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டீங்களா? தமிழ் எப்படி பேசுகிறீங்க அப்படி தெளிவாக? கற்றுக்கிட்டேண்ணா. ஒரு வேலை என்னென்னா, நம்ம ஒரு மார்க்கெட்டில் இருக்கேன், எப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம பேசிகிட்டே இருக்கோம், அதனால் அது கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். தமிழ்நாடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கேண்ணா. எதனால்? ஏன்னா எல்லாமே இங்கே எல்லாமே நம்ம நல்லதாக இருக்குது, எல்லாமே நம்ம சொந்த ஃபேமிலி மாதிரி, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கஸ்டமர் வரவங்க எல்லாம் நல்லா தான், இருக்கிறத விட இங்கே பெட்டர் தான் இருக்குண்ணா. இப்போ தமிழ் ஆளுங்க வந்து தமிழில் பேசுகிறாங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் நினச்சதுண்டா ஹிந்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சதுண்டா? அப்படி இல்லை, ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு வரலண்ணா இந்த மாதிரி சர்வீஸ். இப்போ ஹிந்தி எல்லாரும் படிக்கணுமா, தேவையா? அதனால் ஹிந்தியில் நம்ம ஃபுல்லாக இந்தியா சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஹிந்தி ஓகே. ஏன்னா இப்படி நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறீங்கன்னா இங்கிலீஷ் வேணும், அதேமாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லாக சுற்றுறீங்கன்னா ஹிந்தி வேணும். அதனால் பரவாயில்ல, ஹிந்தி கற்றுச்சுன்னா ஓகே, கற்றுக்கலன்னா ஓகே. இப்போ வெளியே ஒரு பேச்சு இருக்குல்ல, நிறைய வந்து ஹிந்திக்காரங்க இங்கே வந்துட்டாங்க, அதனால் வந்து தமிழ் ஆளுங்களுக்கு வேலை எல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? இது இன்னும் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே இது அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இல்லை, ஒன்று எல்லாரும் ஒன்று தான். ஆமாம், எல்லாரும் ஒன்று, எல்லாரும் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம். ஆமாம், வேணால் வேலை பார்க்கலாம். அண்ணா உங்கள் பேர்? ஜிதேந்தர். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? பீகார். எத்தனை வருஷமா இங்கே? ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா இருக்கீங்களா? சரி. இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து இங்கே வந்தீங்க இல்லையா, எதனால் வந்தீங்க இங்கே?
இது வேலைக்கு வந்துட்டேன் சார். வேலைக்கு வந்தீங்க. அங்க எப்படி வேலை எல்லாம்? இங்கே வேலை கொஞ்சம் இருக்கா, வேலை கொஞ்சம் கல் வல் அதே மாதிரி இருக்கா, அது செட் ஆகாது. இங்கே காசு கொஞ்சம் கம்மி இருக்கா, இங்கே சாப்பாடு சரியில்லை. அது இங்கே கொஞ்சம் நல்லா சாப்பாடு ரூமு எல்லாம் கிடைக்குதா, காசு நல்லா கிடைக்குதா, அதுக்கு வந்து. இப்போ இங்க உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுதா? இங்க வந்து வேலை பார்க்குறீங்க இல்லையா, அங்க இருந்ததுக்கும் இங்க இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பார்க்குறீங்க? எங்கே சார் வந்துட்டா நான் உனக்கு சாப்பாடு ஓனர் கொடுக்குறா, சாப்பாடு ரூமு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறா. அங்கே போட்டால் நம்ம காசு தான் சாப்பிடுவோம் சார், அதை கொஞ்சம் கட் பண்ணுவோம் சார். இப்போ மொழி பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கா? இங்கே வேலை பார்க்குறப்ப எல்லாரும் தமிழ் பேசுகிறாங்களே, அது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதை பேசுகிற கொஞ்சம் வேலை பார்க்குறா, அவர் கஷ்டம் பண்ணி வேலை பார்க்குறா, காசு வருதா, ஓகே அதுதான், வேறு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை சார். நீங்கள் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? அதே மாதிரி சார், கடையில் வரும்போது கஸ்டமர் கிட்ட கற்று அதை பேசி கற்றுக்கிட்டீங்க. ஆமாம் சார். சரி சார், நல்லா பேசுவீங்க இல்லையா? கொஞ்சம் ஆமாம், பேசுறது கொஞ்சம் நல்லா தான், கொஞ்சம் மிச்சம் பேசுகிறேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ பீகார் அப்படிங்கிறப்போ உங்கள் மொழி வந்து ஹிந்தியா இல்லை வேறு ஏதாவதா? எல்லாம் ஹிந்தி தான் சார். ஹிந்தி தான் பேசுவீங்க? ஆமாம். ஊரில் எல்லாமே ஹிந்தி தான் பேசுவீங்க? இல்லை, அங்கே பிஹாரில் கொஞ்சம் நமக்கு வேறு தனியாக பாஷா இருக்கா, அது மகை. நம்ம பேசுகிறோம் தான் மகை. நான் ஹிந்தி எல்லாம் தெரியும், ஹிந்தி எல்லாம் ஹிந்தி தான். சொன்னீங்க மகை மகை அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, ஒரு பாஷா இருக்கா, ஒரு பாஷை இருக்கு. பிஹாருக்கு தனியாக ஆமாம், பிஹாரில் தனியாக பாஷா இருக்கா. சின்ன कंट्रीले சின்ன பாஷா இருக்கா தனியாக. भोजपुरी मगही हिंदी राजस्थान அது தேவ்கர் மெத்திலி அதே மாதிரி நிறைய வெரைட்டி பாஷா இருக்கா. நம்ம பேசுகிறோம் தான் மகை, நம்ம பிஹாரில் பேசணும்னா மகை பாஷா. இப்போ நீங்க வந்து இத்தனை பாஷை சொன்னீங்க உங்க ஊர்ல, ஆனா வந்து ஹிந்திய எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றாங்களே, அது கரெக்டா வருமா? அதுதான் ஹிந்தி எல்லாம் தெரியும். ஏன் அது இப்படி ஹிந்தி வந்து? ஏன்னா இப்போ உங்க பாஷையில நீங்க பேசலாமே உங்க ஊர்ல. இல்லை, நம்ம பேசுறது நமக்கு ஊரில் வைக்கணும், எல்லாம் பேச முடியாது. பிஹாரில் எல்லாம் நிறைய கண்ட்ரி இருக்கா, அவர் ஊபி மகாராஷ்டிர ராஜஸ்தான் ஹிந்தி எல்லாம் தெரியும். ஹிந்தி பேசுறது எல்லாம் தெரியும். நான் பேசுறதா கொஞ்சம் எல்லாம் தெரியும். நான் பேசுறதா மகி, அது கொஞ்சம் தெரியும் எல்லா பேருக்கு. ஹிந்தி பேசுனா எல்லாம் தெரியும், அது ஹிந்தி பாஷா எல்லாம் தெரியும். நீ எங்கே ஊருக்கு போகிறேன்னா ஹிந்தி தெரியும் எல்லாம் கொஞ்சம். குஜராத் மகாராஷ்டிரா எல்லாம் தெரியும் ஹிந்தி. மகி பேசினா உனக்கு புரிஞ்சிடும், கொஞ்சம் புரிஞ்சிடும். ஹிந்தி கரெக்டாக தான் பேசினா எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்தியாவில் வேலை செய்யணும்னா கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா? ஆமாம் சார், ஹிந்தி தெரியும், எல்லாமே தெரியும். ஹிந்தி எல்லா பேருக்கே தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் ஹிந்தி தெரியும், கொஞ்சம் ஓனரு அல்ல மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாம் தெரியும் ஹிந்தி. இப்போ நிறைய பேர் வந்து சொல்றாங்கல்ல, இங்க நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து வந்து வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு அந்த வேலை போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு இருக்கிற வேலை எல்லாம் போயிடுச்சு அப்படி, அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒன்று சார், அது கேட்குறது தப்பு தான் சார். அது மாதிரி பேசுகிறேன், நான் வேலை பார்க்குறேன், நீயும் வேலை பாருங்க, எல்லாம் மிக்ஸ் வேலை பாருங்க. இந்தியா இருக்கா, எங்கே நான் போனேன்னா எல்லாம் வேலை பாருங்க, நல்லா வேலை பாருங்க, நல்லா வச்சுங்க சார். உங்களுக்கு தமிழ்நாடு எப்படி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, தமிழ்நாடு நல்லா இருக்கு, ஆளும் நல்லா இருக்கு சார், எல்லாம் சேம் தான். பரோதர் மாதிரி எல்லாம் இருந்த கடையில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்படி நடத்துறாங்க? நல்லா இருக்கு சார், நல்லா நடத்துறாங்க. ஆமாம், நல்லா. தமிழ் பேசினா புரியுமா? கொஞ்சம் புரியுமா? கொஞ்சம் புரியுமா? ஆமாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? நான் பேர் ஆலம்கீர். எந்த ஊர்? கல்கட்டா. கல்கட்டால இருந்து இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2-3 வருஷமாயிடுச்சேன். இங்க வந்து இங்க என்ன வேலை பாக்குறீங்க? கொத்தனார் வேலை. ஆஹா, நல்ல தமிழ் பேசுறீங்களே, எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க? அப்போ வேலை செய்ய இப்போ கல்கத்தால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் டிராவல் ஆகி நீங்க வந்துருக்கீங்க இல்லையா? அங்க வேலை இல்லையா? கல்கத்தா நல்ல சிட்டி தானே? வேலை இருக்கா, கொஞ்சம் லைட்டாக சம்பளம் கம்மி. ஓ, இங்க விட அங்க சம்பளம் கம்மி. ஆமாம். அங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, இங்க எவ்வளவு சம்பளம்? இங்கே 900 ரூபாய், இங்கே 900 ரூபாய், அங்கே 700 ரூபாய். 700 ரூபாய் தான். ஆமாம், அதுதான், வேற இல்லை. அங்கே ரேட் எல்லாம் கம்மி தான். இங்கே ரேட் எல்லாம் ஏடி ஆயிடுச்சா, ஜாஸ்தி ரேட்டு. கறி குழம்பு வாங்கினா ரேட் அதிகமாக, அங்கே கம்மி. 100 ரூபாய் ஒரு கிலோ சிக்கன், 100 ரூபாய். இங்கே 300 ரூபாய் கிலோ. இப்போ நீங்க வந்து என்ன மொழி பேசுவீங்க அங்க? பெங்காலி. இப்போ ஹிந்தி பிரச்சனை இருக்கு இல்லையா, பிரச்சனை சொல்றாங்கல்ல. ஹிந்தி நம்ம பேசுகிறோம், ஹிந்தி தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க ஊர்ல ஹிந்தி எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியல, நம்ம கிராமத்தில் வீட்டு கிராமத்துல ஹிந்தி யாருக்கும் தெரியாது, பெங்காலி தான் பேசுவேன். ஓகே. இப்போ ஹிந்தி இது எல்லாருக்கும் தெரியணும்லாம் சொல்றாங்களே,
அப்போ வேலை செய்ய இது ஆயிடுச்சுன்னா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஹிந்தி அதான் பேசுவார். வேலை செய்யலாம் எல்லாம் பேசுவார் ஹிந்தி. இப்போ பெங்காலி இருக்கு, தமிழ் இருக்கு, மலையாளம் இருக்கு, ஆமா. போஜ்புரி இருக்கு. இருக்கு. இவ்வளவு மொழி இருக்கிறப்ப ஹிந்தி தான் எல்லாருக்கும் பொதுவான மொழி, ஹிந்தி தான் மெயின் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன்? मेन हिंदी நம்ம कलकत्ता में हिंदी मेन भाषा की को है बेटा हिंदी की ராஷ்டிர பாஷா. राष्ट्र भाषा ஹிந்தி வந்து ராஷ்டிர 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 பாஷா. அதாவது ஆமா ஆமா ராஷ்டிர பாஷானா தேசிய மொழி ஆமா அப்படிங்கிறீங்க. ஆமா அது கரெக்ட். ஒத்துக்கிறீங்களா? ஹிந்தி தேசிய மொழின்னு ஒத்துக்கிறீங்களா? ஹிந்தி ஹிந்தி ராஷ்டிர பாஷா அப்படி சம்ஜே हाँ சம்ஜே. தெரியும் ஓகே. ஓகே. இப்போ நீங்க எல்லாம் இங்க வந்து வேலை பாக்குறீங்கல்ல, ஆமா. இங்க இருக்காங்கல்ல தமிழ் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் நார்த் இந்தியன்காரங்க வேலை பாக்குறாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா அது வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு தமிழ் ஆளுங்க சொல்றாங்கல்ல. அது அது உங்களுக்கு அது அப்படி நடக்குதா? உண்மையிலே வந்து அப்படி இருக்கா கஷ்டம்? நம்ம வேலை செய்யணும் கொஞ்சம் சீக்கிரம் செய்கிறா, அவர் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறேன்னா அது நான் வேலை செய்யலைன்னா கல்கட்டா இல்லைன்னா அவருக்கு சம்பளம் ஜாஸ்தியாகும். அதுதான் அவர் சொல்கிறார் பிரச்சனை ஆகும் கொஞ்சம். அதனால நீங்க இருக்கிறனால உங்களுக்கு சம்பள பிரச்சனை இருக்கு, ஆமா ஆமா அதனாலதான் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறீங்க. இல்லைன்னா நான் இப்போ 1000 ரூபாய் வேலை செய்கிறேன்னா இல்லை நம்ம ஆள் இல்லைன்னா 2000 ரூபாய் கொத்த நாடு 3000 ரூபாய் அதே மாதிரி வேலை செய்வோம் அவனா. நீங்க வராட்டி அவங்க 2000 ரூபாய் 3000 ரூபாய் கூட வேலை பார்ப்பாங்க, நீங்க வந்ததுனால 900 ரூபாய்க்கே நீங்க வேலை பாக்குறீங்கன்றீங்க. ஆமா. சரி. இப்போ இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருந்ததுக்கும் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, உங்க வாழ்க்கை அங்க இருந்ததுக்கும் இங்க இருக்க உங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு? என்னதான் சேம், நம்ம சின்ன ஆள் எதுவும் பிரச்சனை இல்லை, ரெண்டே சேம். அங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கா, இங்கே ஜாலியாக இல்லை, வேலை செய்ய கஷ்டம் போட்டு வேலை செய்ய எடுக்க ஆசை காமிச்சாருன்னா அதுதான், வேற எதுவும் இல்லை. உங்க பேர் என்னன்னா? ரஞ்சித் குமார். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பிஹார். இப்போ எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 5 வருஷம் இருக்கும். 5 வருஷமா இருக்கீங்க. சரி, இப்போ அங்க இருந்து இங்க எதனால வந்தீங்க? ஏன் காரணம் என்ன? இல்லை அங்கே வந்து ஊரில் இருக்கோன்னா வெளியே வேலைக்கு போக மாட்டேன், இங்கெல்லாம் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன். மாதம் கரெக்டாக சம்பளம் நிற்கும், எங்களால் டெய்லி நிற்காது, காசு டெய்லி செலவாயிடும். அதாங்க மேம். உங்களை பார்த்தா பீகார் மைய தெரியல, நல்ல தெளிவாக தமிழ் பேசுகிறீங்களே, எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? தமிழ் இங்கே வந்து நிற்கிறது கற்றுச்சு, கஷ்டமஸ்ட்டாக பேசி கற்றுக்கிட்டீங்க. சரி. ஓகே. இப்போ அங்கே வேலை பார்த்துருக்கீங்களா? அங்கேயும் இங்கே என்ன டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? என்ன வித்தியாசம்? எங்களால் டெய்லி வேலை இருக்குது, எங்கள் டெய்லி வேலை எடுக்காது. அதாவது ஒரு ரொட்டீனாக நம்ம வந்து வேலைக்கு போக முடியாது, டெய்லி போக முடியாது. சம்பளம் எப்படி இருக்கு? சம்பளம் கரெக்டாக இல்லை, இங்கேயும் அங்கேயும் எப்படி டிஃபரன்ஸ்? இங்கெல்லாம் வந்து 300 400 சம்பளம் இருக்கும், நான் 300 400 டெய்லி செலவாயிடும். இங்கே வந்து 400 சம்பளம்னா 200 செலவு பண்ணி 300 நிற்கும். இங்கே வந்து செலவு உங்களுக்கு கம்மியாகுது இல்லையா அங்கே இருக்கிறத காட்டிலும்? அதை விட இங்கே கம்மியாக இருக்குது, ஆனால் இங்கே தனியாக இருக்கும். இங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலி விட செலவு அதிகமாக தான் ஆகும். இப்போது இந்த ஹிந்தி பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இங்கே ஃபேஸ் பண்ணுறீங்களா? இங்கே எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? இல்லை கஷ்டம் கிடையாது. இப்போது ஹிந்தி எல்லோரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவையா? ஹிந்தி கற்றுனா ஹிந்தி எல்லா லாங்குவேஜ் எந்த ஊருக்கு போனால் ஹிந்தி பேசிட்டு ஆள் கிடைப்பாங்க. தமிழ்னா தமிழ்நாடு மட்டும் தான் தமிழ் பேசுவாங்க. வெளிநாட்டுக்கு எங்கே போனால் வச்சுக்கோங்க ஹிந்தி தான் பேசுவாங்க. ஹிந்தி பேசுகிற ஆள் வந்து எல்லா ஊரில் கிடைப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கலாம்ல? இங்கிலீஷ் கற்றுக்கலாம், இங்கிலீஷில் வந்து ஹிந்தி தான். இந்தியா லாங்குவேஜ் மெயின் தான் ஹிந்தி தான், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். இப்போ உங்கள் ஊரில் போஜ்புரி தானே பேசுவாங்க? போஜ்புரி பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, ரெண்டு சேர்த்து தான். இப்போ இங்கே வந்து மக்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை ஹிந்தி கற்றுறது இல்லை, நான் ஹிந்தி பேசுகிறது எல்லா இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகணும்னு வச்சுக்கோங்க ஹிந்தி பேசுகிற ஆள் கிடைப்பாங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க. தமிழ்னா தமிழ் பேசுகிற ஆள் எல்லாம் வெளியில் கிடைக்காது, ஹிந்தி மெயின். நம்ம இந்தியாவோட இல்லை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னால் ஹிந்தி தான் இருக்குது. இப்போது இங்கே வந்து நிறைய நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறீங்களே, இங்கே தமிழ் ஆளுங்களுக்கு அதனால் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? அவ்வளோ ஒன்றும் இல்லை, எல்லா பேர் சேர்த்து தான் வேலை பார்க்குறோம். நாங்கள் 2 பேர், அவங்கள 4 பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லா பேர் சேர்த்து தான் வேலை பார்க்குறோம். இது ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. அப்படி எந்த கஷ்டமும் இல்லை? எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் வேலை பார்க்குறோம். உங்கள் பேர் என்ன ப்ரோ? बबलू कुमार. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? बिहार. பீகார். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? और बरसेज. 1 வருஷம் ஆகுது. இப்போ இங்கே அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகி சென்னைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? சென்னைக்கு வேலை போனது வந்துச்சு அப்படின்னா. இப்போ அங்கே வேலை இருக்கும் இல்லையா, அங்கேயே வேலை இருக்கும் இல்லையா, அங்கே அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கே கொஞ்சம் லாங் இருக்கிறதா கரெக்டாக இருக்கும், ஊரில் செட் ஆகாது அப்படி. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாம் பக்காவாக இருக்கா? பார்க்குறது. இப்போ சம்பளம் வந்து அங்கே வந்து எப்படி, இங்கே எப்படி? அப்படியே தான் இருக்கும். சம்பளம் ஒன்றே தான் இருக்கு. ஒன்று தான். சம்பளம் ஒன்றேன்னா அங்கேயே இருந்திருக்கலாம். அங்கே செட் ஆகாது, அங்கே தான் வந்துச்சு. ஓகே, அதான் ஏன் செட் ஆகலை அப்படின்னு. அங்கே என்ன கஷ்டம் அப்படிங்கிற?
ம் அங்கே என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறேன். அது நல்ல பிரச்சனை எனக்கு. சரி, இப்போ இங்கே தமிழ்நாடு வந்து உங்களுக்கு பக்காவாக செட் ஆயிடுச்சு. தமிழ் எப்படி கற்றுக்கிட்டீங்க? தமிழ் நான் அங்கே ஒரு பரிசு தான் கட்டணும். கஸ்டமர்ஸ்ட்ட பேசி கற்றுக்கிட்டீங்க. புரியும்ல, நாங்கள் பேசுகிறது எல்லாமே புரியும். புரியும். இப்போது எல்லாரும் வந்து ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி ஏதாவது நினைக்கிறீங்களா? கரெக்டாக இருக்கும். ஹிந்தி படிக்கணும், நல்லா தெரியும். அப்படி ஹிந்தி நல்லா இருக்கு, சூப்பர் ஹிந்தி தான். எல்லாருக்குமே வந்து ஹிந்தி படிக்கணும் கண்டிப்பாக அப்படின்றீங்க. ஹிந்தி படிக்கணும். இப்போ இங்கிலீஷ் வந்து படிக்கலாமே எல்லா இடத்துலையும்? ஹிந்தி இங்கிலீஷ் தான் ரெண்டும் படிக்கலாம். இப்போ உங்கள் ஊரில் என்ன பாஷை பேசுவீங்க? நான் ஹிந்தி தான், போஜ்பூரி, இங்கிலீஷ், மூணு மேத்லி. போஜ்பூரி தான் உங்கள் மொழி இல்லையா? இப்போ நிறைய பேர் போஜ்பூரி பேசுவாங்களா இல்லை ஹிந்தி பேசுவாங்க? நிறைய பேர் தான் போஜ்பூரி பேசணும், மேத்லி பேசணும், அது இங்கிலீஷ் பேசணும், ஹிந்தி பேசணும், 4-5 பாஷை பேசணும்.